காங்கிரஸ் ஏகமனதாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா டிஃபரன்ஸையும் செட் ஒர்க் பண்ணி பகீரத பிரார்த்தனை பண்ணாங்கன்னா 4 சீட்டு இல்ல 5 சீட் வந்து அங்க பாஜகவை தோல்வியடை செய்யலாம். மற்றபடி இந்த மாநிலங்களில் பாஜக தான் ஸ்வீப் அடிக்க போகுதுன்றது அன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன். அதனால to 2001 அறுதி பெரும்பான்மையோடு திமுக இருந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. அப்போ வந்து அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஆட்சியில வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. 2001 ஆட்சியில வந்து வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு வந்து மூளையில வந்து ரத்தம் பாயாம கட்டி வருது, இந்த மாதிரி என்னென்னவோ டாக்டர்ஸ்க்கே புரியாத அளவுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த தனிமை சிறையில் வாடும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு துணையாக பொன்முடி அவர்கள் போகும்போது அவருடைய அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரு விக்னேஷ் செல்வராஜ், ஊடகவியலாளர், அதிரடி கருத்துக்கு சொந்தக்காரர். எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் இவருடைய விஷன் வந்து எப்பவுமே டிஃபரெண்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கடந்த 5 மாநில தேர்தல்கள்ல மகாராஷ்டிரால கண்டிப்பாக பாஜக வரும், சத்தீஸ்கர்லயும் வாய்ப்பு இருக்கு, ராஜஸ்தான்ல நீங்க கேட்கவே வேண்டாம், அன்டவுட்லி இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் எடுக்க போகிறது ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப துல்லியமா தன்னுடைய கருத்து கணிப்பை நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் ஒரே நாடு நேயர்களே. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 மாநில தேர்தல்கள்ல நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே கரெக்டா நடந்தது. இந்த 5 மாநில தேர்தலுக்கு நிஜமாவே இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இந்த 5 மாநில தேர்தலை தொடர்ந்து INDA கூட்டணி வந்து நேற்று வந்து ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நேற்று முன்தினம் ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க. அதுல வந்து பார்த்தீர்கள் என்றால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்கே அவர்களை பிரதமராக முன்மொழிவதாக பிரதமரை சொல்லவே மாட்டேன்னு சொன்ன மம்தா பானர்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் பிரதமர்னு சொன்ன மம்தா பானர்ஜி கார்கேவை பிரதமரா முன்மொழிகிறாரு. அத ரொம்ப அதிசயமா காங்கிரஸை எப்போதுமே எதிர்த்து கொண்டிருக்கும் ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கணக்கு என்ன? கார்கே வேண்டான்னு சொல்றாரு, ஆனா இந்த இடத்துல நிதிஷ்குமாரும் ராகுலும் மௌனம் காக்குறாங்க. இந்த மாதிரியான சில டாட்ஸ் எல்லாம் எங்க போய் சார் இணையும்? நீங்க அந்த 5 மாநில தேர்தல் இருந்து ஆரம்பிச்சதெல்லாம் நான் சொல்றேன். பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் ஆகட்டும், இல்ல நிறைய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய பிரதேஷ் நிறைய பேர் ஓரளவுக்கு இழுபறி இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க. அண்ட் ராஜஸ்தான் எல்லாருமே பிஜேபிக்கே எழுதி கொடுத்துட்டாங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி. பட் சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்ஃபேக்ட் பிஜேபி ஆதரவான மனநிலைமையில இருக்கிறவங்க கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சத்தீஸ்கர் வந்து பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது மேஜிக் நடக்கலாம்னு சொன்னோம். பட் நம்ம ஒரே நாடு சேனல்ல வந்து நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தோம். சத்தீஸ்கர்ல கடைசி நேரத்தில் அந்த மகாதேவ் ஆப்போட ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மோடி அவர்களுடைய சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம் அப்படின்றது சத்தீஸ்கர்ல பாஜகவுக்கு எட்ஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மத்திய பிரதேஷ்ல மிகப்பெரிய மெஜாரிட்டியை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் அது தப்பு பண்ற நேரத்துல நம்ம கரெக்டா பதிவு பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம களத்துல இருந்து டைரக்டா வந்து நியூஸ் கலெக்ட் பண்றோம். சும்மா ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணிட்டு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு இவ்வளவு 5% 10% ஸ்விங் ஆகும் அப்படின்னு பண்ணாம, களத்துல ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஸ்பெசிபிக்கா என்ன சேஞ்ச் பண்ண முடியும், என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராயறதால ஒரு க்ளோஸ் டு பீப்புள்ஸ் ஹார்ட்டா வந்து நம்ம ஒரே நாடு சேனல்ல வந்து நம்ம கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில தான் இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலும் பார்க்க வேண்டியப்படுகிறது. போன பேட்டியிலே நான் சொல்லியிருப்பேன், 5 மாநில தேர்தல்களின் முடிவு எந்த வகையாக இருந்தாலும் 2024 தேர்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். காரணம், அதுல பிஜேபி ஜெயித்தாலும் சரி, பிஜேபி 5 மாநிலங்களில் தோல்வி அடைந்திருந்தாலும் சரி, 2024 இந்த 5 மாநிலங்களும் வெல்ல போறது மோடி தான் அப்படின்றத அப்பயே நான் பதிவு பண்ணியிருந்தேன். இப்பயும் அதை வந்து ஸ்ட்ராங்காவே நான் பதிவு பண்றேன். காரணம் என்னன்னா, அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்லக்கூடிய மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், முக்கியமா இந்த 3 பெரிய மாநிலங்கள்ல மிஞ்சி போனா ஒரு 4 சீட்டு பிஜேபி தோத்தாலே காங்கிரஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த 4 சீட்டு கூட தோக்காம கிளீன் ஸ்வீப் அடிக்கும் அப்படின்றதுதான் இன்றைய தேதியில என்னுடைய பார்வை. காங்கிரஸ் ஏகமனதாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா டிஃபரன்ஸையும் செட் ஒர்க் பண்ணி பகீரத பிரார்த்தனை பண்ணாங்கன்னா 4 சீட்டு இல்ல 5 சீட் வந்து அங்க பாஜகவை தோல்வியடை செய்யலாம். மற்றபடி இந்த மாநிலங்களில் பாஜக தான் ஸ்வீப் அடிக்க போகுதுன்றது அன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன். அதனால 5 மாநில தேர்தல்களுக்கும்
பாராளுமன்ற தேர்தலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா மோடிக்காக வாக்களிக்கும் போது மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்னே என்டையர்லி டிஃபரெண்ட் ஆகுது. இதே 5 மாநில தேர்தலில் பாஜக போன முறை 5 மாநிலங்களிலும் தோல்வி அடைந்தது. ஆனா அதே 5 மாநிலங்களில் ஒரு சீட்டோ 2 சீட்டோ மட்டும்தான், மொத்தமா சத்தீஸ்கர்ல ஒரு சீட்டு தோல்வி அடைஞ்சது, மத்திய பிரதேசல 1 தோல்வி அடைஞ்சது நினைக்கிறேன். மத்த அனைத்து சீட்டையும் வந்து பாஜக தனிப்பெரும்பான்மையோட அள்ளியது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது. சோ அந்த வகையில நம்ம வந்து முன்னாடியே பதிவு பண்ண ஒரு விஷயம் தான், 2019 தேர்தல்ல எப்ப காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதோ அன்னைக்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து காங்கிரசின் தலைமையில் இல்ல இந்த நபரின் தலைமையில் தான் நாங்க செயல்பட போகிறோம், அந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்க 5 ஆண்டுகள் செயல்பட்டு எங்களுடைய ஒற்றுமையை காண்பித்து இவர்தான் பிரதமர் வேட்பாளர், இவர்தான் மோடிக்கு எதிரானவர் அப்படின்றத நிறுவி 2019 நிறுவி விட்டு 5 வருடம் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருந்தால் காங்கிரசுக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது 2024 அப்படின்றத நம்ம 5 வருஷம் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அதற்கான காலம் ரொம்ப ரொம்ப கடந்து போச்சு. டிசம்பர் மாசம் வந்து நீங்க கார்கே தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத அறிவித்து விட்டு இதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷனை சந்திச்சாலும் 6 மாசத்துல கார்கே அப்படின்ற ஒரு நபரை மோடிக்கு எதிரான ஒரு ஆப்போனண்டா உங்களால நிறுவுறது மிக 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 கடினமான விஷயம். சோ இன்னில இருந்து அகைன் நான் திருப்பி போய் சொல்றேன், 2023 டிசம்பர் மாசம் நம்ம பேசினோம், இன்னைக்கு கார்கே தலைமையில் தான் நாங்கள் இணைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் இந்த எல்லா கட்சிகளும் இன்டாக்டாக இருந்து கொண்டு பயங்கரமான அரசியல் செஞ்சு 5 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு ஒத்துமையா நின்னாங்கன்னா 2029 எதிர்கட்சிக்கான வாய்ப்பு காங்கிரசுக்கு பிரகாசமாக இருக்கிறது. 2024 மீண்டும் காங்கிரஸுக்கான எதிர்கட்சி வாய்ப்பு அப்படின்றது கிடையாது அப்படின்றதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், தமிழக அரசியலில் முன் எப்போதும் இல்லாத மாற்றமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒருவர் புழல் சிறையில் இருக்காரு ரெகுலராகவே. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எவ்வளவோ முறை வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு, காவல் வந்து தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் அமைச்சராக தொடர்கிறார். அதை தாண்டி அமைச்சராக இருக்கும் போதே, அதாவது அவர் கொடுத்த அந்த தாக்கல் செய்த அந்த வருமான வரி இல்லைன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அந்த வழக்கில் நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து அந்த வழக்கை விசாரித்தது. ஆனந்த் வெங்கடேசன் அந்த நீதிபதியின் தலைமையில் அவர் தான் வழக்கை தானாவே முன் வந்து எடுத்தாரு. சோ அதை தொடர்ந்து மெட்ராஸ் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இவங்க இது பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா வந்து கீழ்மை நீதிமன்றம் வந்து இந்த அதாவது இந்த தண்டனையை வந்து நிராகரித்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அவருக்கான ஜட்ஜ்மெண்ட் கூட வந்திருக்கலாம். சோ அவர் தொடர்ந்து அவருடைய பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு, அவர் அமைச்சர் இறங்குவதற்கான வாய்ப்பு, தண்டனை அவருக்கும் அவர் மனைவிக்கும் இதெல்லாமே இருக்கு இனி வரும் காலங்களில். இதை எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கு ஒரு செட்பேக், யாருக்கு ஒரு கம்பேக்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேடம். நேத்துல இருந்து நான் கவனிச்சுட்டு இருந்தேன், பல முன்னணி ஊடகங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஒரு குழப்பம் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. நம்ம வந்து ஒரே நாடு சார்பாக இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன் வந்து எடுத்த வழக்கு விசாரணை இது கிடையாது. அந்த வழக்கு இன்னும் நடந்துள்ளது. பொன்முடி மீது சொத்து குவிப்பு வழக்கே 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதாவது நிலுவையில்னா ஒண்ணுத்துல தீர்ப்பு வந்துருச்சு, இன்னொன்னு வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, கனிம வளத்துறையில வந்து அவரு இருக்கும்போது அந்த அளவுக்கு அதிகமாக அந்த முறைகேடுகள்ல ஈடுபட்டு அந்த பணத்தை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாருன்ட்டு அமலாக்கத்துறையோட கேஸ் இன்னொன்னு இருக்கு. சோ பொன்முடி அவர்கள் மீது 3 கேஸ், அதுல 2 வந்து சொத்து குவிப்பு வழக்கு, 1த்துல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. ஆனந்த வெங்கடேசன் அவர் எடுத்த வழக்கு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 96 to 2001 அறுதி பெரும்பான்மையோடு திமுக இருந்த காலகட்டத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. அப்ப வந்து அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஆட்சியில வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. 2001 ஆட்சியில வந்து வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு வந்து ரீசெண்டா சமீபத்திய காலத்துல வந்துச்சு. அதை ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் மறு விசாரணைக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு அதை ஓபன் பண்ணாரு. ஆனா இப்ப வந்திருக்கிற கேஸ் வந்து தீர்ப்பு வந்திருக்கிற கேஸ் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா 2006 to 11 திருப்பி திமுகவுடைய ஆட்சி வருது. அப்ப மீண்டும் ஆல்ரெடி 96 to 2001 ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல 2006 to 2011 அவர் மீண்டும் ஒரு சொத்து குவிப்புல வந்து ஈடுபடுறாரு. அகைன் ஜெயலலிதா அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதன் மீதே ஒரு மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறுது. அந்த வழக்குக்கான தீர்ப்புல வந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். 2016 விடுதலை அப்படின்ட்டே வந்துருது. அதாவது விடுதலை கிடையாது, இந்த கேஸ்ல இருந்து அவர் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அவர் நிரபராதின்னு சொல்லல, இந்த கேஸ்ல இருந்து தள்ளி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீண்டும் ஒரு அப்பீல் போயிட்டு அவரை விடுவித்தது செல்லாது அப்படின்ற தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. சோ இந்த தீர்ப்பு பொன்முடிக்கு எதிராக வந்துவிட்டாலும் இது ஒண்ணு மட்டும் தான் அவர் மேல இருக்குன்னு கிடையாது. இன்னொரு வழக்கும் நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் எடுத்த வழக்கும் அவர் மீது நிலுவையில் உள்ளது. அதுலயும் தீர்ப்பு வரலாம். அதுல வந்து அவருடைய சிறை தண்டனை வந்து மீண்டும் அதிகப்படுத்தப்படலாம். இப்ப நம்ம பேட்டி எடுத்து நிற்கிற நேரத்திலேயே வந்து தண்டனை விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு கரெக்டா தெரியல, நேயர்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். பட் மீண்டும்
சிறை தண்டனை வந்து அதிகப்படுத்தப்படலாம். அமலாக்கத்துறை வழக்கிலும் அவருக்கு வந்து மீண்டும் ஒரு தண்டனை வழங்கப்படலாம். இதுதான் அவருடைய கேஸ். சோ இதுல வந்து கெட்டதையும் ஒரு நல்லது நடந்ததாக தான் பாக்குறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுகவுடைய கஜானாவாக குபேரனாக விளங்கி கொண்டிருந்தார் இலாக்கா இல்லாத மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு வந்து தனிமை சிறையில வாடுறதால வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட உடல் நல பிரச்சனைகளும் ஆகட்டும், அந்த மனநலம்ன்றது மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகட்டும். அவங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. மூளையில வந்து ரத்தம் பாயாம கட்டி வருது, இந்த மாதிரி என்னென்னவோ டாக்டர்ஸ்க்கே புரியாத அளவுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த தனிமை சிறையில் வாடும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு துணையாக பொன்முடி அவர்கள் போகும்போது அவருடைய கொஞ்சம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு திமுக தரப்பினர் எதிர்பார்க்கறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி மீண்டும் குணமாகி வருவது வந்து திமுகவுக்கு ஒரு பிளஸ் ஆக தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அரசியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு அமைச்சராக இப்ப கைது செய்யப்பட போகிறார். இது வந்து இப்ப கைது செய்யப்படுறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாரு. உலகத்திலேயே நாம தான் ரொம்ப ரொம்ப உத்தமர்கள் அப்படின்னு பேசுறதுல வந்து திமுக முதல் இடத்துல இருந்தாங்க. பட் இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கும் போதே உங்களுடைய அமைச்சர் சொத்து குவித்தார் அப்படின்ற ஒரு காங்கிரீட்டான தீர்ப்பு வந்திருக்குது. அதன் மூலமாக அவர் சிறைக்கும் செல்ல போகிறார் அப்படின்னும் போது இது அரசியல் ரீதியாக மிக மிக பெரிய செட்பேக் அவங்களுக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. எப்பவுமே திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக அப்படின்ற ஒரு இது இல்லாம இரண்டு கட்சிகளும் ஊழலில் திளைத்தவர்கள் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்று கட்சியை நோக்கி, தூய்மையான அரசியலை கொடுக்கும் கட்சியை நோக்கி ஒரு பெரிய ஸ்விட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வந்து திமுக வீழ்த்துறதுக்கு ஒரே சக்தி அதிமுக தான் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க ரெண்டு பேருமே இப்போ ஃப்ராடுன்றது வந்து ரெண்டு பேருமே ஊழல் அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல ஒரு மாற்று அரசியலுக்கான பாதையை நோக்கி போறதுல வந்து தமிழக மக்கள் மேலும் ஆர்வம் காட்ட துவங்குவார்கள் அப்படின்றதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு. சார், நீங்க பேசும்போது தமிழக மக்கள் மீண்டும் ஆர்வம் காட்ட தொடங்குவார்கள், ஒரு மிகப்பெரிய சுவிட்ச் ஓவர் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அதற்கான வாய்ப்பு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லைன்னா தேசிய கட்சியான பாஜக வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக அதிமுகக்கான மாற்று அப்படின்றது வந்து தமிழகத்துல பல வருடங்களாவே இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான வந்து அந்த திமுக அதிமுகவுக்கான மாற்று வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கும் போது அந்த மாற்று ஓட்டுகளை வந்து நம்மளால டேப் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்துலதான் பல புதிய கட்சிகளும் வளர்றது. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10% ஓட்டு அவர் வாங்கினது கூட அந்த மாற்றுக்கான வெற்றிடத்தை யூஸ் பண்ணிதான். சோ அந்த வெற்றிடம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே தமிழக அரசியல் இருக்கிறது. அதை நிரப்புவதற்காக பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்க போகிறார்கள். அதில் இப்பொழுது மிக மிக முன்னணியில் இருக்கும் கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். காரணம் நிறைய பேர் வந்து இல்ல சீமான் தானே தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்க இருக்கிறாங்க, புது புது கட்சி பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதை டைரக்டா ரிஜெக்ட் பண்றேன். பிகாஸ் சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையோட வராது. அதை தாண்டிய ஒரு பார்வையை வந்து அவர்கிட்ட நம்மளால பார்க்க முடியும். பட் வேற பாஜகன்னு வந்து பார்க்கும்போது இந்திய தேசிய ஒருமைப்பாடாகட்டும், ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருக்கிற குறைகளாகட்டும், காஷ்மீர்ல பிரச்சனை நடந்தாலும் மணிப்பூர்ல பிரச்சனை நடந்தாலும் தமிழக பாஜக தலைவர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்டே இருக்குது. இந்தந்த விஷயத்துக்கு எந்தெந்த அரசியல் தலைவர்கள் கிட்ட வந்து கருத்து கேட்பாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. அதில் அண்ணாமலையுடைய கருத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றது நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக அப்படின்னு வரும்போதே அதுல கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மத்தியில் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் பாஜக ஒரு தேசிய கட்சி என்ற அடையாளத்தோடு தமிழகத்தில் வரும்போது தமிழகத்தில் அந்த தேசியவாத தன்மை அப்படின்றத கண்டினியூஸா கிராஜுவலா குறைஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜெயலலிதாஸ் டெத் மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்திய தேசிய எதிர்ப்புன்ற அளவுக்கு பேச்சுக்கள் எல்லாம் திரிக்கப்படுறதை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில மீண்டும் ஒரு நேஷனலிஸ்டாக தேசிய ஆர்வம் கொண்ட இளைஞராக அண்ணாமலை வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணும்போது நேச்சுரலாவே பாஜக பக்கம் மக்கள் வந்து ஒரு டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. இது கண்டினியூஸா இவங்க இதே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொட்டன்ஷியலான அந்த ஓட்ஸை வந்து டேப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் தான் நான் பார்க்கிறேன்.